துட்டகாமன். அதாவது இன்றைக்கு இரும்பு தமிழர்கள்தான் பழங்காலத்திலேயே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இரும்பை பற்றிய ஒரு அறிவு உலகத்திலேயே தமிழ் இனத்திற்குத்தான் முதலில் இருந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நாம் நிரூபித்திருக்கிறோம். இதற்கு மிக முக்கியமான காரணம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துட்டகாமன். யார் இந்த துட்டகாமன்? எகிப்து நாட்டினுடைய ஒரு மன்னன். அவருடைய தந்தையார் காலத்தில் ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோய் ஏற்படுது. மக்கள் கொத்து கொத்தாக இறந்து போகிறாங்க. அப்போ அவர் தந்தையார் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் நிறைய கடவுளை வணங்குறதுனால தான் தெய்வ குத்தமாயிருக்கு, ஒரே கடவுளை வணங்கணுங்கிறார். அப்போ அதற்கு எதிர்ப்பு கிளம்புது. அப்போது ஒரு போர் நடக்கு. அந்த போரில் அவர் கொல்லப்படுறார். அப்போ அவருடைய மனைவி தான் அவருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலும் அதில் ஒரு மனைவி தலைமைக்கு வராங்க. அப்போது யார் வாரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மகனாக இருக்கக்கூடிய துட்டகாமன். அப்போ அவன் ரொம்ப சின்ன பையன். சின்ன பையனால் எப்படி இவ்வளோ போரை சமாளிக்க முடியும்னு அந்த பெண்மணி தான் வழி நடத்தி சண்டை போடுறாங்க அந்த காலகட்டத்தில். அதன் பிறகு அவங்க மாயமாயிடுறாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரியல. அப்போ துட்டகாமன் பதவிக்கு வரான். அப்போது அதாவது திருமணமாகாத ஒருத்தன் அரச பதவிக்கு வர முடியாது. அதனால் துட்டகாமனுக்கு அவனுடைய சகோதரியோடையே சேர்த்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறக்குது, இன்னொரு குழந்தை இறந்து பிறக்குது. அந்த 2 குழந்தைகளையும் மம்மி பண்ணி, அதாவது அழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் செய்யக்கூடிய சடங்கு, அதை பண்ணி அவங்க கல்லறையில் வச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த துட்டகாமன் மர்மமான முறையில் மிக குறைந்த வயதிலேயே அவன் இறந்து போயிடுறான். அவனையும் அவனுக்கு உண்டான இறுதி சடங்குகள்லாம் செய்கிறாங்க. அதை செய்கிறது மறைந்து போன அவங்களுடைய தாய். அவங்க தான் மறைவாக நின்று இந்த பதவியெல்லாம் செய்கிறாங்க. அந்த கல்லறை மூடப்படுது.